ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 19/8/2025 திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை தாங்க வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய சந்தை. இந்த சந்தையில் எக்கச்சக்கமான நாட்டு மாடுங்க, வளர்ப்பு கண்ணுங்க, HF கிடாரிகள், பார்த்திங்கன்னா சினை மாடுங்க, நாட்டு மாடுங்களாம் இந்த சந்தையில் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பழைய ஐடி பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ புது ஐடி பார்த்திங்கன்னா ஆர்ஜி ரஞ்சித் என்ற சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த சேனலில் தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் நாட்டு மாட்டு கண்ணுங்க, காளை கண்ணுங்க, வாங்க கொண்டு வராங்களே. இதெல்லாம் மாடும் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நாட்டு மாடு. ரெண்டு சிம் மாடு கொண்டு வந்திருக்காங்க, நல்லா அருமையான மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ட்டு நம்ம கேட்டுருவோம் அவர்கிட்ட. அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? சாங்கம் சென்னை இருக்காண்ணா? ரெண்டுமே சென்னை. எவ்வளோ சொல்லியிருக்கண்ணா ஜோடி? 1 எவ்வளோ கேட்குறாங்க? 90. ஸோ 1.5 சொல்லியிருக்காங்க மாட்டின் உரிமையாளர். ஸோ கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா 90,000 கேட்டுன்னு இருக்காங்க. ரெண்டுமே சென மாடு. அழகண்ணா எத்தனை மாதம் செனா போடுற ஸ்டேஜுங்க, நல்லா அருமையான மாடு. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா HF கண்ணுங்க, நல்லா அருமையான கன்று. ஸோ வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாருங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளி, பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம உரப்பம், வாணியம்படி சைடெல்லாம் கொண்டு வருவார். ஸோ இன்றைக்கி 2 கொண்டு வந்திருக்காருங்க. எத்தனை இன்னைக்கா? 18,000 சொல்லுதுண்ணா. இது 20,000. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்து? சிந்தாமணி குட்டி 10 குட்டி எடுத்தோம்னா 2 தான் இருக்குது. 8 குட்டி. ஸோ 8 காலி வண்டியா அப்படி வரியா? ஸோ 18,000 ஒன்று, ஸோ 20,000 ஒன்று சொல்லியிருக்காருங்க. ஸோ 10 எட்டுன்னு வந்தார். 10ல் பார்த்தீங்கன்னா 8 சேல்ஸ் பண்ணிட்டாருங்க. இன்னும் 2 இருக்குது விற்பனை ஆகாமல். இதெல்லாம் நாட்டு கண்ணுங்க, வளர்ப்பு கண்ணு, காளை கண்ணு பாருங்கள், நல்லா ஒயிட்டு பொடியில் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையான கலரு, ஜோடி இருக்குது. ஸோ மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ மாடுங்கள்லாம் எப்படி இருக்குது பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வளர்ப்பு கன்று பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளி மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். எல்லாம் வியாபாரம் பேசுகிறாங்க. திருப்பதி அண்ணா ஒரு ஜோடி காளை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ ஏறு காளைகள் கொண்டு வந்திருக்காருங்க, நல்லா சவளை கலரில் கொண்டு வந்திருக்காரு. ரெண்டுமே பல்லு போடாத கண்ணு, நல்லா அருமையான கண்ணுங்க, சவளை கலரில் கொண்டு வந்திருக்காரு. சொல்லலாம், நல்லா இருக்கிறீங்களா? இங்கே ஒரு ஜோடி ஏறு கண்ணுங்க வாங்கிட்டாங்க, நல்லா பிள்ளை கலரு, அருமையான கண்ணுங்க பாருங்கள். நல்லா அருமையான கண்ணு ஜோடி. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க.
நல்ல அருமையான கண்ணுங்க. நாலு பில்லு அது ஒன்று பண்ணாதண்ணா அது ஒன்று நான் கேட்டு விடுவேன். திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. சந்தன கலரில் கொண்டு வந்திருக்காருங்க. நல்லா பிள்ளை கலர், அருமையான கண்ணு. அதெல்லாம் நாட்டுக்காக இந்த பறந்து கூட அந்த பாரு விசிறி கேள்வி விசிறி தானே அந்த வர கொடுப்பாட மாட்டேன். இல்ல வர ஆகாது. வேலை வாங்கலாம். ஆனா வேலை வாங்கலாம். கரண்ட் எல்லாம் கழுத்து எப்படி ஆகுது? கழுத்தெல்லாம் சூப்பரா இருக்கு. ரைட் நீங்க கேளுங்க சார் கேளு. நல்லா பண்ணணும். இல்லனா சிம்பிளா நல்லாவே ஓட்டிருக்கு. நல்லா பெரிய சைஸ் ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா 30,000க்கு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா கட்டுப்படி ஆகலைங்க. ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். மாடு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான மாடு தாங்க. எல்லாம் வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. பல்லுல சரி பல்லு ஆயிடுச்சுங்க. 30,000க்கு 1000 ரூபா கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஒரு ஹெச்எஃப் கிடாரிங்க. ஸோ 44,000 பார்த்தீங்கன்னா விலை சொல்லின்னு இருக்காங்க. ஸோ 40,000க்கு ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நல்லா அருமையான கிடாரி. ஸோ வளர்ப்புக்கு தான் கேட்டுன்னு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது கிடாரி. ஸோ இன்னும் பல்லு வைக்காத கிடாரி. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் கிடாரி கண்ணு. ஸோ நல்ல அருமையான கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள், ஹெச்எஃப் கன்று. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4 ஹெச்எஃப் கண்ணுங்க வந்திருக்கு. நல்லா அருமையான கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் இந்த வாரம் பாருங்கள், இந்த அண்ணா கொண்டு வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொண்டு வந்திருக்காருங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 32,000 சொல்லியிருக்காங்க. ஒரு கன்று பார்த்தீங்கன்னா 32,000. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கண்ணுங்க தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான ஹெச்எஃப் கண்ணுங்க, சீம கண்ணுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வளர்ப்பு கண்ணுங்க இந்த வாரம் வந்திருக்குங்க. இங்கே ஒரு சீம கன்று அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கன்று 2 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சீம கன்று பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 சொல்லின்னு இருக்காங்க. ஸோ பல்லு போடாத கன்று நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. ஆனால் எந்த ஒன்று இது மாடு எந்த ஊர்? புதுப்பேட்டில். இந்த வாரம் எத்தனை வந்துக்கிறீங்க? 6ஆ? எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கு? ஹோல்ஸ் ஆயிருக்கு. எவ்வளோ சொல்லுதுண்ணா ஒரு குட்டி? 32,000. குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரியான விலை? ஜாதி தகுதி. ஸோ இந்த வாரம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 6ல் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஜாதிக்கு ஏற்ற மாதிரி விலை போகுதுங்க. சில நாட்டு கண்ணுங்க, நல்லா அருமையான கன்று பாருங்கள். ஸோ நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கண்ணுங்க. நல்லா வாங்கிட்டாங்க. நல்லா பல்லு போடாத கண்ணுங்க பாருங்கள். நல்லா
அருமையாக வருங்க கண்ணு. வியாபாரம் எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரில. ஸோ நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் ஸோ பார்வையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தரமாக வரும் வளர்த்தா. ஸோ இங்கே ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. நம்ம பூபதி அண்ணன் தான் வாங்கி கட்டி வச்சுருக்காரு. நல்லா சவளை கலரில் வாங்கியிருக்காருங்க பாருங்கள். நல்லா சூப்பர் கலருங்க. மாடு ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டை மாடு நல்லா அருமையாக இருக்குங்க. ஆனால் வாங்கி கட்டியிருக்காங்க. ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது 65,000க்கு விலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மாடு நல்லா அருமையான மாடு. ஸோ வாங்கிட்டாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உழவு கன்று வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளிக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாங்கலாங்க. தரமான கண்ணுங்க, ஏறு மாடுங்களாம் வரும். நல்லா பெரிய சைஸுங்க. நாட்டு மாடு இல்லை வாங்கிட்டாங்க. ஸோ 50,000க்கு வாங்கியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பிள்ளை கலரு, தரமான நாட்டு மாடுங்க. மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ குணம் பார்த்தீங்கன்னா அருமையான குணம். இல்லை வேறு லெவலுங்க மாடு. அருமையான மாடு, சென மாடு. கண்ணு போடுற ஸ்டேஜ் இருக்குங்க மாடு. நாட்டு கண்ணுங்க, ஒயிட்டு போட்ட நல்ல அருமையான கண்ணுங்க. இதெல்லாம் வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட்டு பட்டையில் எவ்வளோ சொல்கிறாங்க? இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். இன்னும் சொல்லலை, ரேட் சொல்லலை. இல்லை ரேட் இன்னும் சொல்லலைங்க. பேசின்னு இருக்காங்க இப்போதைக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30க்குள்ளே வாங்கலாங்க கண்ணை. இல்லை நாட்டு கண்ணு, தரமான கண்ணுங்க. இல்லை ஒயிட்டு போட்ட வியாபாரம் முடிஞ்சுங்க. நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு. எல்லாம் பல்லு போடாத வளர்ப்பு கண்ணுங்க. எல்லாம் குனிச்சி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான கண்ணுங்க. இங்கே 2 பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு மாடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செவலை புடையில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாடு இது? காரப்பட்டு. பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. சென எத்தனை மாதம்னா? ஒரு 8 நாள். எத்தனாவது ஈத்துண்ணா மாடு? ரெண்டாவது ஈத்து. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 60 ரூபா சொல்கிறேன். எவ்வளோ கேட்குறீங்க? 45 கேட்குறேன். எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 50 வந்தால் கொடுத்துருவீங்க. இல்லை 50 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவாருங்க. ஸோ கன்று போடுற ஸ்டேஜ் இன்னும் ஒரு 8 நாளில் கன்று போட்டுருங்க. நாட்டு மாடு நல்லா அருமையாக இருக்குங்க நாட்டு மாடு. சூப்பராக ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க பல்லு போடாத கண்ணு. ஸோ 45,000க்கு விலை முடிஞ்சிருக்குங்க. மேற்கத்தியனூர் அந்த ஊருக்கு போதுங்க. நல்லா சூப்பர் கண்ணுங்க. ரெண்டுமே வளர்ப்பு கண்ணுங்க, காளை கண்ணு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுங்க. ஸோ சின்ன கண்ணுங்க தான், கால் கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக கண்ணுங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் கண்ணு.
ஸோ லென்த்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கண்ணு. 50 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருக்குங்க வியாபாரம். காலமேதிக்கு போகுது ரெண்டுமே அருமையான கண்ணுங்க. ஜோடி ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா வேற பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. எதுனா போகுது இது நாட்டு மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டியிருக்காங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் நாட்டு மாடுங்க, நல்லா பொட்டை மாடு, நல்லா அருமையான மாடுங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. நல்லா சென மாடுன்னு நினைக்கிறேன். மாடு நல்லா அருமையாக இருக்குங்க. ஸோ இந்த மாடும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நாட்டு மாடுங்க. ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா சவளை கலரு, நல்லா அருமையாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா சென மாடுங்க. ஸோ 47,000 சொல்லின்னு இருக்காங்க மாட்டு உரிமையாளர். தரமான மாடுங்க. நாட்டு மாடுங்க, நல்லா பெரிய சைஸ் மாடு, சென மாடுங்க. தரமான மாடு, பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குங்க மாடு, நாட்டு மாடு. நான் எந்த மாடு இது? எந்த ஒரு மாடு? குனிச்சு பல்லுண்ணா இது? 8 பல்லு. சென்னையா? எத்தனை மாதம்? கண்ணு போடுறது. கண்ணு போடுறது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 85,000. 50. எவ்வளோ கேட்குறாங்க? 44 வரைக்கும் கேட்குறாங்க. 40. ஸோ 50,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா 44,000 கேட்டுன்னு இருக்காங்க. சில பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு இல்லை, கண்ணு போடுற ஸ்டேஜுங்க. ஸோ 2 சென மாடுங்க, சேம் மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே அருமையான மாடு. ஸோ அப்படியே நம்ம எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, வியாபாரம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்டுருவோம் அவங்கக்கிட்ட. அண்ணா எந்த ஊர் நாள் மாடு? எந்த ஊர் மாடு? புதுப்பம் லோக்கல். சென்னையாண்ணா? எத்தனை மாதம்ண்ணா? இன்னொரு 10 நாளில் போட்டு 15 நாள். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? ஜோடி 120. எவ்வளோ கேட்குறாங்க? 96. எத்தனாவது ஈத்துண்ணா மாடு இது? எத்தனாவது ஈத்து? ஆ, கடை மழுப்பு. பால் எத்தனை லிட்டர் வருது? 5 லிட்டர் வரும். இது தலசங்கன்னு 10 லிட்டர் அடிக்கும். 10 லிட்டரு. ஸோ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலைச்சங்கண்ணுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஈத்து மாடு. அந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் கேரண்டி சொல்லியிருக்காருங்க. ஸோ நல்லா அருமையான மாடு. ஸோ 120 சொல்லியிருக்காங்க. கேட்குறவங்க 96,000 கேட்டிருக்காங்க. எல்லாம் ஹெச்எஃப் கண்ணுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ரெண்டுமே வளர்ப்பு கண்ணுங்க. எவ்வளோக்கா சொல்கிறாங்க ஒன்று? ஆமாம், காசு தான். 50,000 வாங்கலாம். சில நாட்டு கண்ணுங்க, பொட்டை கன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ நாற்றம்பள்ளி சைடு மல்லானூர் என்ற கிராமத்துக்கு போகுதுங்க. ரெண்டுமே வளர்ப்பு கன்று, நல்லா அருமையான கண்ணுங்க. நல்லா சூப்பராக இருக்குது நாட்டு கண்ணுங்க. இல்லை ஜோடி பார்த்தீங்கன்னா அருமையான ஜோடி.
இன்னும் ஒரு 30,000க்குள்ளே வாங்கியிருக்காங்க மாடு. நல்லா அருமையான வளர்ப்பு கன்று பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதான் இங்கே ஒரு கிடாரி பாருங்கள், நல்லா கிடாரிங்க. ஹைட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஹைட்டு. நல்லா தரமான கிடாரிங்கெல்லாம் இந்த வாரம் இறங்கியிருக்குங்க. சில வியாபாரம் பேசியிருக்காங்க. ஹெச்எஃப் தானே இது? ஹெச்எஃப் மாடல். ஆமாப்பா ஹெச்எஃப். ஹெச்எஃப் கிடாரி கண்ணுங்க, பல்லு போடாத கண்ணு. நல்லா சூப்பர் கண்ணுங்க. சில வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டாங்களாண்ணா? எந்த ஊர்ண்ணா போகுது? இது குன்னத்தூர் போகுது. குன்னத்தூர். எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோ வாங்கிருக்கீங்க? வேலை அவரு 32 சொன்னார். நான் வாங்கிக்கிறது இப்போ 27 வாங்கிக்கிறேன். 27. பல்லு போடல தானா? பல்லு போடல. பாருங்க, எக்கச்சக்கமான கண்ணுங்க. எல்லாமே வளர்ப்பு கண்ணுங்க தான். எப்படியும் ஒரு 10க்கு மேலே இருக்குங்க. ஏகப்பட்ட கண்ணுங்க. எல்லாமே வளர்ப்பு கண்ணுங்க தான். இல்லை காளை கண்ணு, பொட்டை கண்ணு எல்லாமே கலந்து இருக்குங்க. எத்தனை கண்டு தலக்கிறது இதில்? மொத்தம் எத்தனைக்குமா? புரியல, எத்தனை இருக்குன்றேன். மொத்தம் எத்தனை இருக்குது கண்டுங்க? 7 இருக்கா? மொத்தம் ஒரு 7 கண்ணுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வளர்ப்பு கண்ணுங்க. எல்லாமே குனிச்சி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஏறு மாடு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா அருமையான கலரில் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ விலை பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினாங்கன்ட்டுன்னு தெரியல. ஸோ நல்லா அருமையான கலரும் கூட. இல்லை ஜமுனாமத்தூர் சைடு போதுங்க மாடு. ஸோ உழவு மாடு, நல்லா தரமான மாடு. இல்லை அந்த சைடு இருக்குது பாருங்கள் ஒன்று. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளி சந்தையில் இது ஒரு நல்ல உழவு மாடுங்க.